ஸோ வணக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பேசிட்டு இருக்குது. நாங்க பார்த்தீங்கன்னா இன்னும் வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போது. ஆனா, அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தடவ ரிலீஸ் ஆயிருச்சு அப்டின்னு சொன்னா நம்புவீங்களா? அத அப்படியே ஏற்கனவே இன்னொரு தடவ சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அது என்ன படம்? அதுக்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு சிமிலாரிட்டி இருக்கு? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி நெறைய கன்டென்ட் வேணும்னா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்கப்ப எனக்கு எப்படி இருந்தது அப்டின்னா, ஸோ இந்த படத்துல ஒரு சில சீன் மட்டும் எங்கேயோ பார்த்த மாரியே இருக்கே! அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தது. பட் ஆனா என்ன படம்ங்கிறத கெஸ்ஸே பண்ண முடியல. ஏன்னா, அந்த படத்த கிட்டத்தட்ட நான் 6வது, 7வது படிக்கிறப்பயே பார்த்துட்டேன். அதனால எனக்கு டைட்டில் தெரியல. பட் ஆனா ஒரு சில சீன் வந்து ஞாபகப்படுத்துச்சு. இது அதே மாரி இருக்கே! அப்படிங்கிற மாரி. அப்படி தேடி பார்க்குறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, 2001ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ்ன்னு ஒரு படமே வந்திருக்கு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீபூட் படம் தான். டிம் பர்டன் வந்து பார்த்தீங்கன்னா, அதில நடிச்சிருப்பாங்க. முக்கியமா சொல்ல போனோம்னா, அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் நெறைய சிமிலாரிட்டீஸ் இருக்கு. அதில என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒன் பை ஒன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரெய்லர்ல என்னென்ன விஷயங்கள் முக்கியமா காமிச்சிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரிமிட்டிவா இருப்பாங்க. அந்த பழங்கால மனுஷங்க மாரி ரொம்ப அறிவில்லாம அந்த ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குரங்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சி பண்ணும். அவங்களுக்குன்னு ஒரு கிங்டம் இருக்கும். ரூல் பண்ற மாரியான ஒரு சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெய்லர்ல இருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மாடர்னா இருக்கிற மாரி இருக்கும். பிரசன்ட் டைம் லைன்ல இருக்கிறவங்க மாரி இருப்பாங்க. அவங்கள காப்பாத்தி தான் இந்த ஒரு ஜர்னி இருக்க போகுது அப்படிங்கிற மாரியான ஒரு ஒரு இம்ப்ரஷன் வந்து இந்த ட்ரெய்லர்ல இருக்கும். நம்மளோட அந்த மெயின் ஏப் லீடான அந்த ஏப் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண காப்பாத்தி கூட்டிட்டு போற மாரியான ஒரு லீடான ஐ மீன் ஒரு ஜர்னி கைண்ட் ஆஃப் ஒரு மூவியா தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லர் குடுத்துருக்கும். பிளஸ் இவங்கள தொரத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இந்த எனிமி கிங்டமோட இல்ல அந்த ஏப் கிங்டமோட அந்த மீதி இருக்க ஏப்ஸ் எல்லாம் தொரத்திட்டு வர மாரியான கதையா தான் இது இருக்க போகுது. பட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வித்தியாசத்த காட்டலாம். பிரசன்டேஷன்ல வித்தியாசமா பண்ணலாம். எனக்கு அதில நம்பிக்கை இருக்கு. பட் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2001ல வந்த அதே பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் படத்தில நடந்திருக்கு. அது இப்ப அத பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் அத கன்டின்யூ பண்ணல? இப்ப WB என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அடுத்தடுத்து பேசுவோம். ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தோட கதை என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, குரங்குங்கள வச்சு பார்த்தீங்கன்னா, மனுஷங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, குரங்க ஸ்பேஸ்க்கு அனுப்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் ஹோல் வழியா வேற ஒரு இடத்துக்கு போயிரும். அத காப்பாத்த நம்ம ஹீரோவும் போவாரு. டிம் பர்டன் போவான். அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவனும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் ஹோல்ல மாட்டிக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிருவான். அந்த இடத்துல போய் லேண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு இடத்துல குரங்கு தான் எல்லாமே கிங்கா இருக்கும். மனுஷங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப் மாரி அப்படியே ஸ்விட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ, மனுஷங்கலாம் ரொம்ப பிரிமிட்டிவா இருக்கிற மாரியும், குரங்குங்கலாம் ரொம்ப அட்வான்ஸா இருக்கிற மாரியும், அறிவோட இருக்கிற மாரியும் காமிச்சிருப்பாங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷங்கள அடிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. அவங்கள வேட்டையாடுறது, இந்த ட்ரெய்லர்ல கூட பார்த்திருப்பீங்க. இந்த இப்போ ரீசென்ட்டா வந்த ட்ரெய்லர்ல கூட. அது மாரி அடிமைப்படுத்துறது, வேட்டையாடுறது, அது மாரி எல்லா விஷயத்துக்கும் மனுஷங்கள ஒரு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா, நம்ம டிம் பர்டன் வந்து என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து எஸ்கேப் ஆகலான்னு முடிவு எடுப்பான். அப்படி ஒரு எஸ்கேப் பண்றது ஆகறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க ஒரு குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா, உதவி செய்யும். அங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீமேல் குரங்கா இருக்கும். டிம் பர்டனுக்கும் அந்த குரங்குக்கும் ஒரு ஒரு ரிலேஷன் இருக்கு. ஒரு கிரஷ் இருக்க மாரியான ஒரு ரிலேஷன காமிச்சிருப்பாங்க. பட் ஆனா பெருசா டெவலப் ஆயிருக்காது. அப்படியே விட்டுருவாங்க. உங்களுக்கு கதைக்கு வருவோம். அங்கருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக அந்த குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா, உதவி செய்யும். அந்த குரங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷங்கள பார்த்தா அந்த கெட்ட ஒரு எண்ணம் இருக்காது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷங்களும் நம்மள மாரி ஒருத்தவங்க தான். அவங்களும் நல்லவங்க தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிம் பர்டனுக்கு ஹெல்ப் பண்ணும். அவங்க 2 பேரும் மேற்கொள்ற ஜேர்னியா தான் இந்த ஒரு மொத்த படமுமே இருக்கும். போற வழியில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே போவாங்க. பேசிக்கலா அது எப்படி இருக்கும்னா, அந்த படத்தோட ஒரு அவுட்லைன் எப்படி இருக்கும்னா, அங்க இருக்க அடிமையா இருக்காங்க மனுஷங்களுக்கு நம்ம டிம் பர்டன் ஒரு ஹோப்பா தெரிவான். அப்படிங்கிற மாரியான ஒரு பிளாட்டோட போயிட்டுருக்கும். மனுஷங்கள கொன்னே ஆகணும்னு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கும். இந்த குரங்குகளோட ராஜா வந்து சுத்திக்கிட்டு இருப்பான். முக்கியமா சொல்லப்போனா, அந்த படத்தோட பெரிய பெரிய பிளஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வில்லன் தான். செம்ம பயங்கரமா இருப்பான். எனக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லர பார்த்தோனே டக்குன்னு ஞாபகம் வந்தது. எங்கேயோ பார்த்த மாரி இருக்குன்னு. அந்த வைப இந்த வில்லன் குடுத்தான். ஸோ செம்ம ஸ்ட்ராங்கான வில்லன். ஆனா இந்த படம் நல்லா போச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்ல ஒழுங்கா போகல. ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் அது மாரி தான இது ரேட்டிங்கே வாங்குச்சு. இந்த ஒரு படமுமே பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாலஜியா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சமயத்துல எடுக்கிறதா தான் இருந்தது. பட் இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நெனச்ச அளவுக்கு போகல அப்படின்னோனே வந்து பார்த்தீங்கன்னா, அத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க. அது ரொம்ப ஹிட் ஆனோனே வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இதே கதைய வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப சொல்ல ட்ரை பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரீபூட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து என்னால ரீபூட்ன்னு என்ன சொல்ல முடியல. என்னதான் அவங்க அப்படி சொன்னாலுமே, WB வந்து ரீபூட் அப்படின்னு சொன்னாலுமே, என் கண்ணுக்கு இதுவரையிலும் பார்த்தவரையிலும் இது ஒரு ரீமேக் மூவியா தான் இருக்கு. இந்த ஸ்டோரிய ரீடெல் பண்றாங்க.
அதே கதைய எடுத்து இப்ப இருக்க ஒரு சிச்சுவேஷன்ல அப்படியே அட்டாச் பண்ணி சொல்ல பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஆஃப் த கான்ஃப்ளிக்ட் அது எல்லாமே அதே மாரி தான் இருக்க போகுது. நீங்க கூட இந்த ட்ரெய்லர் பார்க்கலாம். அந்த மனுஷங்கள வச்சு ஒரு பழைய புராணம் மாரி இப்ப ஏற்கனவே நடந்த பழைய பிளானட் ஆஃப் தி ஏப்ஸோட கதைய சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதே மாரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பழைய 2001 படத்திலேயும் இருக்கும். பிரச்சனை என்னன்னா, நம்மளால அதோட அட்டாச் ஆக முடியாது. ஏன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் படம் வந்திருக்கு. 1968ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாலஜி மாரி ஒரு பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ, நாம அத பார்த்திருந்தா வேணா மேபி அட்டாச் ஆயிருக்கலாம். நான் அத பார்க்கவும் கிடையாது. ஸோ, டைரக்ட்டா இந்த ஒரு படத்த பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அட்டாச்மென்ட் இருக்காது. ஒரு ஏலியனான ஒரு ஃபீல் இருக்கும். என்னடா இது அப்படிங்கிற மாரியான ஃபீல் இருக்கும். பட் படத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கும். போர் அடிக்காம தான் பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. பார்க்காதவங்க கூட பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவ ஐ மீன் கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ்ல இதே படத்த தான் மறுபடியும் காமிக்க போறாங்க. அதே கதைய தான் சொல்லப் போறாங்க. கொஞ்சம் பாயிண்ட் ஆஃப் வியூ வேணா வித்தியாசமா இருக்க போலாம். கொஞ்சம் பெட்டராவும் சொல்லலாம். இந்த தடவ நம்ம நான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்டராவும் இருக்கலாம். லெட்ஸ் ஹோப். ஆ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நல்லா இருக்கும். இதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ கொஞ்சம் நீங்க ஏற்கனவே இந்த 2001ல வந்த அந்த ஒரு படத்த பார்த்திருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் உஷாரா இருந்துக்கங்க. ஏன்னா, நீங்க வந்து அதே படத்த தான் திரும்ப பார்க்க போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு ஹைப்போட போங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாரி நெறைய கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல ஏற்கனவே நெறைய வந்திருக்கு. அது எல்லாமே மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் சைனிங் ஆஃப் பை பிரதர்.